உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருப்புவனம் அஜித் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், நவநீத கிருஷ்ணன் முழு விவரங்களை பதிவு செய்யலாம். காவலர்களுடைய விசாரணையின் போது பரிதாபமாக உயிரிழந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையிலே அவர்கள் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்தோமேனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தேநீர் கடையிலே அவர் இறப்பதற்கு முன்னதாக முதல் நாள், அதாவது 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அந்த பகுதியிலே காவலர்கள் மற்றும் இறந்ததாக சொல்லப்படக்கூடிய அஜித்குமார் உள்ளிட்டவர்களை வரவழைத்த நிலையிலே அவர்கள் தேநீர் அருந்தக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அதே போன்று இன்று காலை முதலாகவே பார்த்தோமேனால் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணையின் போது ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் வினோத்குமார், அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் உட்பட அனைத்து நபர்களையும் தனிப்பிரிவு காவலர்கள் ஏற்றி வந்த வாகனத்தின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் இவர்கள் அழைத்துக் கொண்டு, ஏற்கனவே நான் சொன்னது போல அஜித்குமாரை எங்கெல்லாம் அழைத்து சென்றார்களோ அடித்ததாக சொல்லக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முதல் கட்டமாக பார்த்தோம்னால் இன்று திருப்பூணத்தில் அமைந்துள்ள வைகை பாலத்தின் முடிவில், அதாவது டெம்போ வேனிலே ஏற்றி சென்று அங்கு வைத்து விசாரித்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையிலே அங்கு முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடமாக மடப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நுழைவு வாயில் வைத்து அருண்குமார் மற்றும் அவரை நிற்க வைத்து திசை காட்டிகள் கொண்டு வரைபடங்கள் வரைந்து வாகனத்தில் இருந்து எந்த திசையில் ஏற்றி சென்றார்கள் என்பது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்ட நிலையிலே தற்போது வரை வெளிவராத ஒரு தகவல், இதற்கு முன்பு 2 இடங்கள் மட்டுமே காவல்துறையினர் அஜித்குமார் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலே 4வதாக புதியது ஒரு இடத்தை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்து, அதாவது ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் காவலர் ராமச்சந்திரனிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுவம் மற்றும் மாணவர் விடுதி அருகே இருக்கக்கூடிய கண்மாய்க்கரை, நெடுஞ்சாலை ஓரம் அமைந்திருக்கக்கூடிய புளியந்தோப்பு உள்ளிட்ட இடங்களிலே விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையிலே புதிதாக ஒரு இடத்தை கண்டுபிடித்து சிபிஐ அதிகாரிகள் துருவி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய வேளையில் உணவு இடைவேளைக்கு பிறகு தற்போது திருப்பூணம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு திறந்தவெளி பகுதியிலே தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது தனியார் படை காவலர் டெம்போ டிராவலர் ராமச்சந்திரன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோரை அழைத்து வந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில், ஏற்கனவே சொன்னது போல மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தட்டான்குளம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரையும் அருண்குமாரையும் அழைத்து வந்து விசாரித்துள்ளது. அந்த இடத்தில் சிபிஐ தற்போது துருவி விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்புவனம் அஜித் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் புதிய சிசிடிவி காட்சி தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.